ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் எவ்வளோ விடாப்பிடியான கரை பிடிச்சிருந்தாலும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி பாத்திரத்தை க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அது கூடவே வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஐலைனர் போடும்போது அந்த ஐலைனர் போட்டதுக்கப்புறம் நைட் வாஷ் பண்ணலான்னு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஐலைனரை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சிம்பிள் சொல்யூஷனை யூஸ் பண்ணி ஐலைனரை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லின் இருக்குது இல்லைங்களா, அந்த வேஸ்லினை ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கிட்டலாம். டிப் பண்ணிவிட்டு ஐலைனர் போட்டிருக்க ஏரியாவில் நீங்கள் அந்த காட்டனை வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த ஐலைனர் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த காட்டனில் வேஸ்லின் டிப் பண்ணி அழித்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சிம்பிள் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அந்த ஐலைனர் எப்படிப்பட்ட வாட்டர் ப்ரூஃபான ஐலைனர் இருந்தாலும் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடக்கூடிய மோதிரம் சம்டைம்ஸ் லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லூஸான மோதிரம் போடும்போது ட்ராவல் டைமோ அல்லது ஃபங்க்ஷன் டைமோ எங்கேயாச்சும் கலந்து விழுந்துருமோ ஒரு வித பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, நான் மாட்டுற மாதிரி அந்த மோதிரத்தில் அந்த ரப்பர் பேண்டை மாட்டி ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா அந்த மோதிரம் டைட்டாக இருக்கும், கீழே விழுந்துட்டு பயம் இருக்காது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கக்கூடிய கண்ணாடி வளையல் வாங்கின உடனே யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அந்த மாதிரி கண்ணாடி வளையல் சீக்கிரம் உடையாமல் அதோட லைஃப் ரொம்ப நாள் வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசைக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த தோசைக்கல்லை ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கிடலாம். புகை வந்ததுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற கண்ணாடி வளையலை இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சுடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூ செகண்ட்ஸில் திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வளையலை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கண்ணாடி வளையல் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. சிம்பிள் ஐடியா. ஒவ்வொரு டைம் கண்ணாடி வளையல் வாங்கும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம பெட்ரூமில் இருக்கும் பட்சத்தில் நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேலண்டர் காற்றுல ஆடிட்டே இருக்கும். அதனால தூக்கம் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய பெண்ணோட மூடி இருக்குது இல்லைங்களா, அந்த பெண்ணோட மூடியை இந்த மாதிரி கேலண்டரோட 2 சைட்லேயும் மாட்டி விட்டுடலாம். ஸோ மாட்டி விட்டிங்கன்னா காற்று அடித்தாலும் அந்த கேலண்டர் ஆடாது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தீப்பெட்டி சம்டைம்ஸ் கை தவறி தண்ணியில் விழுந்துடும். அந்த மாதிரி டைமில் அந்த தீப்பெட்டி யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த தீப்பெட்டியை எப்படி நார்மலாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டால்கம் பவுடர் எடுத்துக்கிறாங்க. எந்த பிராண்டு டால்கம் பவுடர் ஆனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தீப்பெட்டியோட சைட் பகுதியில் 2 சைட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சிங்கன்னா சூப்பராக எரியும். சிம்பிள் ஐடியா. ஸோ இனி தண்ணியில் விழுந்துச்சுன்னு அந்த மேட்ச் பாக்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சு காட்டுறேன் எப்படி சூப்பராக எரியுதுன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக எரியுது. சிம்பிள் ஐடியா. தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்காக நான் இன்றைக்கி குளிக்கிற சோப் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பிராண்டு சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிராண்டு சோப் எடுத்துக்கிட்டலாம். எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு துருவி எடுத்ததுக்கப்புறம் இந்த சோப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு சோப் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சோப் தேவைப்படும். ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த சோப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம துருவின சோப்பை இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவில் போட்டு வச்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் எப்பப்போ உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த டப்பாலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால ஸ்பேஸும் அடையாது, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் குளிக்க கூட நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தூக்கி போடாமல் அந்த வாட்டர் பாட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலோட மூடியை இந்த மாதிரி ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே இந்த மாதிரி டேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேகை அந்த வாட்டர் பாட்டிலில் மூடியில் மாட்டிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இதை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் தொடப்பம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தொடப்பம் மற்றும் ஹோல்டராக தான் இப்போ நம்ம இந்த வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தொடப்பத்தோட பின்பகுதியில் இந்த ஹோல்டரை மாட்டிட்டு கேஸ் ஆன் பண்ணி அந்த கேஸை சிம்மில் வச்சு லைட்டாக நெருப்பில் காமிச்சிங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் டைட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோல்டர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஹோல்டர் நீங்கள் ரெடி பண்ணி எந்த இடத்துல தொடப்பம் மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பர் கடையில் வாங்கினதுக்கப்புறம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த கவரோடு வச்சோன்னா அந்த கவருக்குள்ளே வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது டஸ்ட்டு படிஞ்சு கலரே சேஞ்ச் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் டப்பாக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டப்பாக்கள் ஒன்றே எடுத்துக்கிடலாம். எடுத்துல நான் மடிக்கிற மாதிரி மடித்து வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பூச்சிகளும் வண்டுகளும் வராது. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடக்கூடிய கண்ணாடி வலையில் சம்டைம்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். அதை கலட்ட ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி கஷ்டம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி கண்ணாடி வலையில் கலட்டலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளவுஸை கையில் மாட்டிக்கிடலாம். மாட்டிட்டு இந்த மாதிரி அந்த வலையிலுக்குள்ளே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் எந்த கையில் வலையில் கலட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கையில் இருந்து வலையில் கலட்டினீங்கன்னா ஈஸியாக கலட்ட வரும். எந்த ஒரு கீறலும் வலியும் இல்லாமல் ஈஸியாக கலட்ட வரும். பாருங்கள், சூப்பராக கலட்ட வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி டைட்டான வலையில் போடணும் அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸை கையில் போட்டதுக்கப்புறம் கையில் வலையில் போட்டிங்கன்னா எந்த வித வலியும் இல்லாமல் கீறலும் இல்லாமல் ஈஸியாக போடவும் கலட்டவும் முடியும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து விடாப்பிடியான கரை பிடிச்சிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ என்ன தான் கழுவினாலும் அந்த விடாப்பிடியான கரையை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவுடர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கரை பிடிச்ச பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வேண்டிய பவுடரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த கோல மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். அது கூடவே பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிடலாம். அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஷ்வாஷ் லிக்விடையும் அது கூட சேர்த்து இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் தேய்ச்சிக்கிட்டலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த பாத்திரம் சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும். பாருங்கள், தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக க்ளீன் ஆகுறத. எந்த ஒரு கரை பிடிச்ச பாத்திரத்தையும் அப்படியே காஞ்சி போன ஸ்டேஜில் தேய்க்காமல் அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு க்ளீன் ஆகுறதுன்ட்டு. ஸோ சூப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.